மக்கள் வந்து கூடுதலாக காணக்கூடிய மாதிரி இருக்கு. முந்தி பொறிக்கிறதுக்கு அந்த தட்டுகள் இல்லாத ஆக்கள் அப்படி இப்படியாண்டா இப்படியே வாங்கி கொள்ளலாம். நம்ம 9 மணியிலேருந்து பின்னேரம் 7 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் நடக்க போகுது. இதில் வந்து 1 ரூபாயா. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து நாங்கள் கிளிநொச்சியில் நிற்கிறோம். கிளிநொச்சியில் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு வந்து ஒரு சந்தை, அதாவது வந்து ஒரு கண்காட்சியோடு சேர்ந்த மாதிரி ஒரு சந்தை தான். என்னென்னு சொல்லி சொன்னால் உள்ளூர் உற்பத்தியாளர்களை வந்து ஊக்குவிக்கிற முகமாக வந்து இந்த சந்தை வந்து நடக்கிறது. புது வருடத்தை முன்னிட்டு வந்து நடக்குது. அது வந்து உண்மையிலேயுமே வந்து இப்போ உள்ளூர் உற்பத்தியாளர்களோட இதுகள் வந்து இப்போ குறைஞ்சு கொண்டே போகுது. அவையில் வந்து வெளியில் கொண்டு வர வேணும். மற்றது உள்ளூர் உற்பத்தின்னு சொல்லிக்கே வந்து அதில் வந்து நிறைய பெண் தலைமைத்துவ குடும்பம் அவையில் வந்து உள்ளுக்கே வந்து செய்கிறபடியே அந்த வெளியில் வந்து தெரியாமல் இருக்கும். அவையோட முயற்சிகள் வந்து தெரியாமல் இருக்கும். அதுகள் இன்றைக்கு சந்தைப்படுத்துகிற நிகழ்வு தான் நடக்குது. அங்கே தான் நாங்கள் போகிறோம். அங்கே வந்து நிறைய பொருட்களை நாங்கள் வாங்கி கொள்ளலாம். உண்மையிலேயே என்ன சொல்கிறது, ஆரோக்கியமான நிறைய பொருட்கள் வந்து அங்கே விற்பனை செய்யப்படும். அதுகளை போய் பார்த்துட்டு எங்களுக்கு ஏதாவது நாங்கள் வேண்டி கொள்ளலாம். அதுகளை தான் நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அப்படியே நல்ல ஒரு வயல் பிரதேசத்துக்காக நிற்கிறோமே. இப்போ தான் விதைப்புகள் வந்து ஆரம்பமாக இருக்குது. அப்படியே நாங்கள் தொடர்ந்து காணொலியை பார்ப்போமே. இப்போ இஞ்சாலே அப்படியே ஒரு பக்கம் நெல் விதைச்சிருக்கிறோம். இஞ்சாலையும் விதைச்சிருக்குது, இன்னும் சரியாக முளைக்கல. இப்போ நான் நினைக்கிறேன் விதைச்சி ஒரு 5-6 நாள் இருக்கும். இப்போ தான் அந்த சாதுவாக பச்சை தெரியுது. அதோட இப்படியே பாருங்க, இது வந்து 5ஆம் பேக்கால் ரோட்டுண்ணே. அதாவது கிளிநொச்சி 5ஆம் பேக்கால் ரோட்டுன்னா கூடுதல் எல்லாருக்கும் தெரியும். அதோட இரண்டமட குளத்து தண்ணி எப்படி பாஞ்சு கொண்டு கொண்டு பாருங்க. ஓ, இதெல்லாம் குளிக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம். அதுதான் வயலுக்கெல்லாம் வந்து விவசாய நிலங்களுக்கு வந்து வாங்கி வந்தது. இப்படியே நாங்கள் ஓ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி டவுனுக்கு வந்துட்டோம். இந்த கண்காட்சி எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி பழைய கச்சேரி அடிலாம் நடக்குது. இதுதான் வந்து அந்த பழைய கச்சேரி. இப்போ வந்து உள்ளுக்க வந்துட்டோமே. வந்தோடனே பார்த்தீங்கன்னா இதில் இந்த பேர் பலகை போட்டிருக்கணும் சந்தை கண்டு போட்டிருக்கணும். இந்த நிகழ்வு வந்து இந்த சந்தை வந்து எத்தனை நாளைக்கு நடக்க போகுதுன்னா 10, 11, 12ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. அதுவும் வந்து காலம் 9 மணியிலேருந்து பின்னேரம் 7 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் நடக்க போகுது. இந்த வந்து இப்போ நாங்கள் இப்படியே உள்ளுக்கு போவோம். நிறையவே இருக்குது, நிறைய உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் இருக்குது. சம்பிரதாய முறைப்படி கும்பமெல்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நாங்கள் வந்து அங்கே அப்படியே போவோம். அங்கே முதலாவது பூஞ்சோலையெல்லாம் தான் இருக்குது. மரக்கன்றுகள் இந்த பக்க காலத்துக்கு இதை பார்க்க ஆசையாக இருக்குது. நல்ல பச்சை பசேலன்னு நல்லா இருக்குது பார்க்க. இதெல்லாம் விற்பனைக்கு தான். எக்ஸோராலேருந்து கப்பினல்லியிலேருந்து எல்லாமே இருக்குது. அதோட அந்த பெரிய பெரிய வடிவுகளுக்கு வைக்கிறது ஜம்பு நிற்குது, பக்க காலத்தில் சாப்பிடக்கூடியது. அதோட இதெல்லாம் கைவினை பொருட்கள்லாம் இருக்குது. இதெல்லாமே நீங்களே செய்ததா? கையால தான் செய்திருக்குது. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஆளை செய்திருக்கு. இது ஒரு கிஃப்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லிச்சா மாற்றா கூட அப்படியும் செய்து தருவீங்க. செய்து தருவீங்களா? உங்களோட இப்போ நார்மலாக கான்டாக்ட் நம்பர்ன்னு சொல்லி சொன்னால் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணினா இப்போ நீங்கள் இதை செய்து கொடுப்பீங்களா? என்ன இதில் இருக்குது கிளிநொச்சி தான் இது. மற்ற இந்த இதுகளும் இருக்குது, கைவினை பொருட்களோ ஆலிஸ் பேண்டுகள்லேருந்து இது கூடுதலாக இப்போ இந்த இதுகள் எல்லாம் செய்யணும் பாருங்க. நல்லா இருக்கு. இதெல்லாம் செய்கிறது கையாலேயே செய்கிறது. இந்த கம்பியல் வளைச்சு நல்ல வடிவாக இருக்குது. இது வந்து நீண்ட நாளையும் பாவிக்கும். அதை விட இல்லை இல்லை, இது கலராதம்மா. அது நான் கலராது பார்த்துட்டு இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பொக்கே மாதிரியும் செய்திருக்கு பாருங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ பொக்கேஷன் செய்கிற நாங்கள் போயிட்டு அந்த மாதிரி நவீன ஃபோட்டோஸ் சின்ன ஃபோட்டோஸ் போட்டு அந்த மாதிரி அப்படி அது சாம்பிள் கொண்டு வைக்கலாம். அப்படியே இதெல்லாம் சாடியல்லையும் வந்து வச்சிருக்கிறேன் பாருங்க. சாடியல்
எல்லாம் இந்த வெல்வெட் துணி மாதிரி இந்த துணியை நான் கம்பியாகவே பேர் அதெல்லாம் எங்களுக்கு வேண்டிய மாடலுக்கு நாங்கள் மாற்றிக்கிறோம். சூப்பராக இருக்கும். அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் சின்ன சின்ன பூச்சாடிகள் எல்லாமே கையால் செய்தது எல்லாம் நல்லா இருக்கு. இந்த மொட்டோட எல்லாம் செய்திருக்கு. இன்னும் இப்படி எஞ்சால ஊசியெல்லாம் அந்த அதுலேயே தான் பூல்கள் எல்லாம் சில்லறை இல்லாமல் மிச்ச காசு அது சரி, அது நல்ல விஷயம் தான். அப்படியே எஞ்சாலையும் பார்ப்போம் என்ன ஃபுல்லாகவே அரிசி. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்லைட்டுகள் நீங்களே இது செய்கிறது இது இஞ்சால கேபன் மாதிரி பூல் ஸ்லைட்டுகள் பூலுகள். இப்போ என்னன்னு சொல்கிறது, இப்போ எல்லா பிள்ளைகளும் இது கொத்தி நம்ம இது உடுப்புக்கு ஏற்ற கலர்கள்லாம் எடுத்துக்கொள்ளலாம். இதுகள் ஜலையும் அப்படியே நெலிஸ்பேண்ட் இந்த பூ ஐட்டங்கள் நெலிஸ்பேண்ட்லாம் ஒரு பக்கமாக இருக்கு. நம்ம எல்லாருமே அப்படியே முழுக்கவே அதுக்குரிய லைன் தான் இது. அதான் இது வந்து இந்த சிரட்டையால் செய்த இது என்ன இல்லை நல்ல வடிவாக இருக்கணும். இந்த கீட்டைகள் எல்லாமே இருக்கு பாரு. உங்களோட பேர் இந்த ஆரம்பத்தோட எல்லாம் வாங்கி கொள்ளலாம் அதோட இஞ்சால மரக்கறி சந்தை அப்படியே மற்ற பக்கமும் பார்த்துட்டு அப்படியே உள்ளுக்கு போவோம். உள்ளுக்கு தான் புள்ள அந்த சாப்பாட்டு வகையான இதுகள் இருக்கு. இது அந்த ஆபரணங்கள் எல்லாமே இது எல்லாம் இது வந்து இப்போ நீங்களே செய்கிறது தானே. இந்த பிரேஸ்லெட்டுகள் இது கூடுதலாக வந்து இப்போ எல்லா பிள்ளைகளும் வந்து போடினமே எல்லாரும் போடினமே உடுப்புக்கு ஏற்ற கலர்கள் மல்டி கலர் தனி கலர் எல்லாம் போடினோம். இதெல்லாம் நீங்கள் தான் செய்கிறதா? நாங்களே செய்யலாம். இது வந்து மண்ணால் செய்கிறதா களிமண்ணால் செய்கிறதா என்ன? இந்த தோடு இதெல்லாம் வந்து மண்ணால் செய்யும். ரைட் ரைட் ரைட். இதுக்கு நீங்கள் இதுகள் என்ன விலை? இது என்ன விலை? 1000 ரூபாய். விலை கூட செயின் விலை கூட குவாலிட்டி கூட. இதுகள் வந்து இந்த மாதிரி பெண்டன்கள் போட்டது வந்து கொஞ்சம் 800 ரூபா அப்படி வருமா? இது இந்த பெண்டனுக்காகவும் தான் கொஞ்சம் இந்த விலை கூடயா? சரி சரி. நன்றியா. திருகணை இருக்கு. இது கயிறால செய்யறது. இவையும் கீட்டைக்கு வெள்ளதுகள்லாம் இருக்கு என்ன? என்ன விலை பேனா? 150 ரூபா. மொபைல் ஸ்டாண்ட். ரைட் ரைட் ரைட். நார்மலாக இது என்ன விலை? ஃபோட்டோ போட்டுக்கிறேன்னா 350 இது 150 தான் பேர் அடிச்சிருக்கோம். இது பேர் அடிச்சு நீங்கள் குறைக்கிறீங்க. சரி சரி சரி. நல்லா இருக்கு. இதில் வந்து இந்த சொல்லாங்கால உள்ளுக்கு நெல் வைத்திருக்கு பாருங்க. ஆனால் அந்த சின்ன பொருளாக இருந்தாலும் இதில் வந்து கூட ஒரு மினக்கடை வேணும். நுட்பமான வேலை நல்ல வித்தியாசமாகவும் இருக்குது. உண்மையிலே ஒவ்வொரு பேரும் இதில் எழுதி கொள்ளலாம். உள்ளுக்கு இந்த நெல்லும் வச்சிருக்குது. கஷ்டமான வேலை தான். சின்ன பொருள்லாம் ஆனால் கஷ்டமான வேலை இது. அப்படியே இஞ்சால மாலைகள் அந்த களிமண்ணால் செய்ததும் இருக்குது. இதெல்லாம் களிமண்ணால் செய்தது. புரியும்பா அது எடுத்து காட்டும் வேறு ஆபரணங்கள் எல்லாமே இருக்குது. இப்படியே நாங்கள் நீ உள்ளுக்கு போவோம் என்ன? இதில் போட்டிருக்கேன் பாருங்க, விற்பனை கண்காட்சி. இனி உள்ளுக்க ஃபுல்லாக உள்ளூர் உற்பத்தி சாப்பாட்டு பொருட்கள் உற்பத்தி. இதில் ஃபோன் நம்பர்களும் இருக்குது. தேவையான நீங்கள் கால் பண்ணி வேண்டிக் கொள்ளலாம். இது வந்து கனவா ஊறுகாய் 600 ரூபா. இந்த பாக்ஸ் வந்து கனவாயில் ஊறுகாய். இதில் வந்து முட்டை மாதிரி இருக்குது. அப்படி எள்ளுப்பாய் இருக்குது. நோமலாக ஊறுகாய் இருக்குது. மஸ்கெட் இருக்குது பாருங்க. இதெல்லாம் உடைய பாக்ஸாக வந்து
நீங்கள் வாங்கி கொள்ளலாம். 400 ரூபா இந்த பாக்ஸ் வந்து. இது நெத்தலி கருவாட்டு சம்பல், நிலமிளா தூளுகள். வணக்கம். இது கருவாடுகள் இருக்குதுங்க பார்க்குறேன். நீங்கள் எல்லாம் கூட தானே? எல்லாம் ஒரு நீங்களா இப்போ என்ன ஜூஸ் அடித்து கொடுக்குறீங்களா? ஆ சரி. உடுப்பாங்களே வச்சிருக்கணுமா? நெல்லிக்காய் ஜூஸும் இருக்குதா? நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு கொஞ்சம் சுற்றி கொண்டு வேற கலைச்சி போவோம். அப்படியும் அப்போ வந்து வாங்கி குடிப்போம். வேணாம் எப்படியும் ஒரு சுற்றி கொண்டு வேற கலைச்சி போவோம் தானே. லேட் ஆகிட்டு தான். சரி சரி. இனி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணினார். இனி நீங்கள் தொடங்க சரியாக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பெஷன் ஃப்ரூட் மா இருக்குது. பெஷன் ஃப்ரூட்டிலேயே நான் நினைக்கிறேன் காய வச்சு அரைச்சிருக்கணும். இந்த நிறமும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் ஒரு நாள் நாங்கள் சாப்பிட்டு பார்த்ததில்லை. பெஷன் ஃப்ரூட் மா புரிஞ்சா புட்டு அதெல்லாம் வச்சு செய்து சாப்பிட்ருக்கேன். பெஷன் ஃப்ரூட் மா நான் ஒரு நாள் சாப்பிடல. 350 ரூபா தான். 350 ரூபா. மற்ற இதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரும் இருக்குண்ணா. ஓ தேவைன்னா இதை நீங்கள் வாங்கி கொள்ளலாமே வீட்டை. அதோட வந்து கஞ்சி கலவைன்றது இது வந்து இப்படியே போட்டு நாங்கள் கஞ்சி வச்சா சரி. இங்கே பார்த்தீங்கன்னா சுகர் கோப்பி, மல்லி வேர்க்கொம்பு, மற்றது சின்ன ஜீரகம், நாவல்கோட்டை, அவரசம்பூ எல்லாம் போட்டு இந்த கோப்பி வந்து செய்திருக்கிறேன். உண்மையிலுமே இதுவும் வந்து அதே நம்பர்கள்லாம். ஆனால் இது வந்து 550 ரூபா இந்த பாக்ஸ் வந்து. ஆனால் நீங்கள் தேவையான இதை வாங்கி கொள்ளலாம். இப்போ சுகர் கோப்பி வந்து எல்லோரும் விரும்பி குடிக்கக்கூட நீங்கள் வேண்டி கொள்ளலாம். இது வந்து இது நார்மலாக எங்களுக்கு கோப்பி. இது வந்து புரிஞ்சாமா பாருங்க அப்படி இருக்காது. இதுவும் கூடுதலாக இந்த சுகரோட சம்மந்தப்பட்ட சாப்பாடுகள்லாம் கூடுதலாக இருக்குது. சுகரோட சம்மந்தப்பட்டதும் இருக்குது. இங்கே பூந்தியும் வச்சுருக்கீங்களா? பூந்தி லட்டும் இருக்குது. இது வந்து பட்பொடி தான், பல்லு தட்டுறது. இதுவும் பாருங்க நிறைய அந்த மருத்துவ பொருட்கள் சேர்த்து தான் செய்து இருக்கணும். இந்த பூங்கொட்டை, நாயுருவி, வேராளம், அந்த விழுதுகறி, உப்பு கடுக்காயெல்லாம் சேர்த்து தான் இந்த பட்பொடி செய்திருக்கு. அப்படியே நாங்கள் அங்கே போவோமே பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா முட்டைமா ஏதோ ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த முட்டைமா. ஏன்னா இருக்குது. எள்ளுப்பாய் இருக்குது. எள்ளுப்பாய் இருக்குது பாருங்க. சின்ன பேக்கெட்டாக தான் இருக்குது. இதில் வந்து சத்து மாக்களும் இருக்குது. நாங்கள் முந்தின நாள் தான் திரிச்சு நாங்கள் சத்துமா. இது கிட்டத்தட்ட 500 கிராம் 600 ரூபா இதில் விலை அடிச்சிருக்கிறேன். இதில் ஒடியல்மா, இதில் மிளகாத்தூள், பிரயோசனமான சந்தை. எனக்கு வந்து அதை விட உள்ளூர் உற்பத்தி சந்தைண்டா நல்ல விருப்பம். உண்மையிலேயுமே தான். இந்த புரக்கன் மாயெல்லாம் சின்ன பேக்கெட். இங்கே வந்து இப்போ இப்படித்தானே இப்போ கொஞ்சமாகவும் வாங்கி கொள்ளலாம், நிறையவும் வாங்கி கொள்ளலாம். இப்போ சின்ன பேக்கெட் தேவை எங்கள்கிட்ட இருக்கிற காசுக்கு சின்ன பேக்கெட் தான் வாங்கணும்னா அதையும் வாங்கி கொள்ளலாம். இப்போ கணக்கமாக தேவைன்னு சொல்லி சொன்னால் பெரிய பேக்கெட்டையும் வாங்கி கொள்ளலாம். அப்படி தான் சந்தைப்படுத்திங்க அதில். இந்த சுக்கு கோப்பி உண்மையிலேயுமே நல்ல ஒரு, நான் இதில் கோப்பி குடிச்சிருக்கிறேன், நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோப்பி. மற்றது அந்த குடிக்க வந்து என்னென்னு சொல்கிறது, எங்களுக்கு அந்த ரசம் குடித்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு இது இருக்கும் எங்களுக்கு இந்த சுக்கு கோப்பி போட்டு குடித்தா. ஏன்னா நார்மலாக அரிசிமா இருக்குது. நான் இது நவபோசாண்டு இந்த எங்களுக்கு திரும்ப நோம்பு தானியங்கள் போட்டு 9 தானியங்கள் போட்டு செய்யுது. வறுத்த உடைஞ்ச பயறு இருக்குது, மஞ்சள் தூள்கள், இதெல்லாம் துண்டு மிளகாத்தூள், சரக்கு தூள் இருக்குது பாருங்க. அதை விட உள்ளூர் உற்பத்தியில் வேண்டுங்க நம்பிக்கையை வேண்டலாம். இந்தியாவில் தட்டை வடைகள் இருக்குது பாருங்க. தட்டை வடை, மரவள்ளி சீவல் பொரியல் இருக்குது, மிக்சர்கள் இருக்குது. மிளகாத்தூள் மீட்டிங் நடந்துகிட்டு இப்போ நாங்கள் பார்த்துட்டு போனால் தேவையானதாக வீட்டை வந்து வாங்கலாம். எல்லாத்துலேயும் விலையெல்லாம் அடிச்சுதான் இருக்குது. எல்லாமே இருக்குது. இதுலேயும் எவ்வளோ மிளகாத்தூள் தான் அடிக்கிறீங்கன்னா
இது வந்து சாய் கைத்தொழிலாக மட்டும் மிளகாத்தூள் அரிசிமா எல்லாமே சேர்த்து வச்சிருக்கணும். எல்லாமே சரக்குத்தூள். இது வந்து மல்லி கோப்பி, அது வந்து சுக்கு கோப்பின்றது. இது மல்லி சேர்த்து செய்கிறது. இதுவும் நல்லா இருக்குது இந்த கோப்பி. பச்சான் சரை. வணக்கம். நீங்கள் மீட்டிங் போக இல்லையா? பழகுறீங்களா? சரி சரி, நல்ல விஷயம். இது துண்டு மிளகாய் என்ன. இதில் இன்னொரு விஷயம், இங்கே பாவக்காய் வத்தல் இருக்கு. என்ன விலை பாவக்காய் வத்தல்? 250 ரூபா. உண்மையில் லாபம் வேணும். 250 ரூபா. இது கிட்டத்தட்ட எத்தனை கிராம் வரும்? 100 கிராம கூட வரும் நினைக்கிறேன். என்ன மோர் மிளகாயும் இப்படி பேக்கெட்டில் வருது பாருங்க. மோர் மிளகாய் இப்படி பேக் பண்ணி வச்சிருக்கிறேன், காற்று போகாமல் நல்ல பேக்கிங் அடித்து வச்சிருக்கிறேன். இது சீனி எல்லாம் போட்டே இருக்கு, சாப்பிடக்கூடிய மாதிரி. குழச்சி சாப்பிட தேவையில்லை, சும்மா சாப்பிடலாமா? தானிய கலவைமாண்ட சீனி போட்டது இருக்குது இல்லை? சரி சரி சரியா. இது வந்து பேக்கிங்கில் இருக்குது. ஃபோன் நம்பர்கள், விலைகள் எல்லாமே இருக்குது. இது கிட்டத்தட்ட என்ன விலை? 400 ரூபா. என்ன 250 ரூபா கொடுக்குறீங்களா? இந்த 3 நாளைக்கு வந்து கொண்டினா 350 ரூபா. டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன். சரி சரி. எல்லா பொருளையுமே வந்து அப்படியே டிஸ்கவுண்ட் பண்ணி அந்த சந்தைக்காக டிஸ்கவுண்ட் இருக்குது. ரைட் ரைட். அது இப்படி பாக்ஸ் மல்லித்தூளா? ஏன்னா கோப்பி பெருசாக குடிக்கிறதில்ல, மல்லித்தூள் இல்லை தானே. இதேமும் கூட தானா? இது எள்ளு உருண்டை, எள்ளுப்பாயில் இது எள்ளு உருண்டை செய்திருக்கிறேன். இதில் வந்து மிளகாத்தூள், சரக்குத்தூள், அரிசிமா, சத்துமாண்டு எல்லாமே கலந்து செய்து வைக்கணும் பாருங்க. எல்லாமே பேக்கிங்காக தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே சிப்ஸ் ஐட்டங்கள், அதோட வந்து எள்ளு உருண்டைகள், சோளப்பொரி, தட்டவடை, அப்படி நிறைய வகையான இது இருக்குது. இந்தியாவில் கல்பனசுகள் இருக்குது, கச்சான் பிஸ்கெட்டுகள் இருக்குது, அவ்வளோ இதுகள் எல்லாம் இருக்குது. அப்போ அம்மாவோட கொம்பனிக்கு என்ன பேர்? யுபிலா. நம்ம யுபிலா. இப்போ உங்கள்கிட்ட வந்து இப்போ இது வந்து சின்னனா இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட மொத்தமாகவும் வந்து நாங்கள் வாங்கி கொள்ளலாம். மொத்தமாக வாங்கிக்க நாங்கள் குறைச்சி கொடுப்போம். இன்னும் குறைச்சி கொடுப்பீங்க? 75 ரூபாய்க்கு கொடுப்பேன். இது 100 ரூபா விற்கிற பேக்கெட் அப்படி 75 ரூபாய்க்கு நீங்கள் கொடுப்பீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ சின்ன பேக்கெட்டாக இருக்குது. 2 இப்போ கூட வாங்க கடைகளுக்கு போடுறோம். நாங்கள் கடைகளுக்கும் போடுறோம். நீங்கள் யாழ்ப்பாணம் எல்லாம் சந்தை கடைகளுக்கு போடுறோம் நீங்களா? எள்ளுப்பா இருக்குது பாருங்க, சின்ன பேக்கெட் தான் எள்ளுப்பா. பினாட்டு என்ன பினாட்டு இல்லை? அது பார்த்தீங்களா எவ்வளோ காலம் பினாட்டு சாப்பிட்டு உண்மையாக 680 ரூபா பினாட்டு, 1/4 கிலோ பினாட்டு. இங்கே ஆனால் அந்த பினாட்டு எடுக்கவே நல்ல ஒரு வாசம் பைக்கிங்களான் இருக்குது, நல்ல வாசமாக இருக்குது பினாட்டு. ஆனால் பினாட்டு இப்போ வாரது சரியாக குறைஞ்சிட்டு இல்லை தானே? சீசன் இன்னும் இருக்கே பினாட்டு கொஞ்சம் குறைஞ்சிட்டு முந்தைய மாதிரி இல்லையே. எல்லாம் உற்பத்தி செய்ய பழக்கிறேன். அதான் அதான். இங்கே யாழ்ப்பாணம் போகணும். இந்த யூடியூப்பில் கொடுக்குறேன். நீங்கள் நேரடியாக கண்டிருக்கு உங்களை. அப்படியா? அதான் இங்கே பார்த்த மாதிரி இருக்கேன். நான் உங்களோட இதில் உற்பத்திகளை பார்க்குறேன். நீங்கள் செய்துன்னு இருக்கிறேன். நன்றி அம்மா. நன்றியா? நன்றி. இங்கே பூச்சி முட்டை இருக்கு. ஏண்ணா முந்தி இருக்க சீரகம் இருக்கும். எல்லாம் நடுவில் சீரகம் இருக்கும். பூச்சி முட்டை அந்த முந்தி இதுதான் எங்களுக்கு அந்த ஒரு இப்போ கண்டோஸ்கள் அதுக்காக இந்த பூச்சி முட்டை, கருவாட்டை, சின்ன பிள்ளைகள் அதைத்தானே வந்து தூக்குது எல்லாம் தான் எனக்கு சோளப்பெரி நிறங்களில் இருக்குது. நன்றி அம்மா. நன்றி. இங்கேயும் வந்து அம்மாட தான் வேணா. இதில் வந்து டின்னுங்களுக்கு இருக்குது. என்ன கோப்பி? இது வெளிநாட்டில் இருந்து இது வந்து கரைச்சி குடிக்கிறது. இதை ஒரு புள்ள செய்கிறேன். அந்த எண்ணெய் வகை விதம் அவள் பிறந்து இருக்காண்டு நான் தான் சோமபிரிக்காண்டு ஒரு தங்கச்சி செய்கிறேன். நெய்யும் இருக்குது. சரக்கத்தூள், அந்த சரக்கத்தூள் எல்லாம் நாங்கள் தான் பண்ணுறோம். மற்ற முருக்கம் பவுடர். இது முருக்கம் பூவா? முருக்கம் இல்லை ஏன்னா ஆனால் பூவிலையும் பவுடர் பண்ணுறது இல்லை. ஆனால் கஷ்டம் என்ன பூ எடுக்கிறது, அதுதானே பிரச்சனை. அதுதானே முருக்கம் பவுடர். முருக்கமில் காய வச்சு பவுடர் பண்ணி ஒடிக்கல் தனி ஒடிக்கல் சீனி போட்டு வறுத்து கற்கண்டு இது கச்சான் கலந்துருக்குது. அப்போ இது நார்மலாக நாங்கள் சாப்பிடலாம். சாப்பிட்டுக்கொள்ளலாம். சாப்பிட்டு டீ குடிக்கலாம். இது முட்டமா முட்டமா சீனி தான்
தேங்காய் போட்டு வறுத்திருக்கு. சும்மா காப்பு வெளிநாடுகளுக்கு அனுப்பலாம். அனுப்புறீங்களா? வடகம் எல்லாமே இருக்குது. வேப்பம்பூ வடகம், மெட்டரு வடகம், வாழைப்பூ வடகம், முருக்கமில வடகம் எல்லாம் இருக்கு. எல்லாம் நான் இது முருக்கமில வடகம். முருக்கமில நான் தான் தயாரிக்கிறேன். நீங்களாம் சூப்பர். ஓ இந்த சொந்த தயாரிப்பு. அதான் அதாவது ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு அம்மாட்ட நேரையும் போய் வேண்டிக் கொள்ளலாமே. அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கள் என்றால் இஞ்சாலையும் வந்து இதுகளும் வந்து சத்துமா தானே, சீனி எல்லாம் கலந்து. புழுக்கொடியல் சத்துமா, இது உளுந்து பயிறு போட்ட சத்துமா, இது அரிசிமா, இது புழுக்கொடியல்மா, இது சரக்கு சரக்குத்தூள், இது கருத்துற வடை, இது ஒடியல்மா, இது தனி ஒடியல்மா? இல்லை, இது புழுக்கொடியல். புழுக்கொள் ஒடியல். சரி சரி. இது மேலே கோப்பியல். எல்லாத்தையும் வந்து போத்துகளுக்கையும் அடைச்சி வச்சிருக்கணும். கோப்பி தூள்கள் எல்லாத்தையும் 300 ரூபாய் நம்ம அந்த கோப்பி தூள் நல்ல கோப்பியம்மா. நாங்கள் அதுக்கு தக்க மாதிரி செஞ்சு கொடுக்குறோம். நன்றி அம்மா. நன்றி நன்றி. இந்தியாலயம் அப்படியே சத்தமாக அதெல்லாம் இருக்குது. ஆக்களை காணையில் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது வடகம் வேணா, வாழைப்பூ வடகம். இது நாவல் கோப்பி, தனியாக நாவல் கோப்பி. அதில் நாங்கள் முதல் பார்த்தது நாவல் கோப்பியோடு சேர்த்துருந்தது. இது தனியாக நாவல் கோப்பி. வித்தியாசம் இருக்குது. நீங்கள் தேடி பார்த்து உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கி கொள்ள இந்த 3 நாளுக்கு. இது ஆவரசம்பூ கோப்பி பாருங்க. தனியாக ஆவரசம்பூ. ஆவரசம்பூ இந்த விதையும் பூவும் சேர்ந்து இருக்குது. பூவே நம்ம காய வச்சு இது என்ன தண்ணிக்க போட்டுட்டு குடிக்கணும். அவிச்சு குடிக்கிறது நம்ம சுகர்காரர் அவிச்சு குடிக்கிறது. சும்மாக்கெல்லாம் குடிச்சுக்கொள்ளலாம். நல்லதா? இந்தியாலயம் அப்படியே உள்ளூர் உற்பத்தி பொருட்கள்லாம். இது இந்த நாவல் கோப்பி வேறு. நாவல் கோப்பி, இங்கே சுப்பு கோப்பி. இது வந்து மூலிகை கோப்பி. இதில் நிறையவே கோப்பி ஐட்டங்கள் தான். ரசப்பொடி, முடக்கத்தான் ரசப்பொடி எல்லாம் இருக்குது. சத்துமாக இருக்குது. நல்ல பேக்கிங் வேணும். இந்த புறக்கன் கஞ்சி கலவை இருக்குது. இது புறக்கன் மாவோட சேர்ந்த அந்த கஞ்சி கலவை இருக்குது. இதை போட்டு அப்படியே நாங்கள் கஞ்சி வச்சு குடிக்கலாம். இதில் வந்து இது மூலிகை கஞ்சி வகை. இதுக்குள்ள வந்து நான் நினைக்கிறேன் எல்லா மூலிகையும் சேர்ந்து தான் இருக்கும் இந்த கஞ்சி கலவைக்கு. பெரிய குரக்கன்மா பேக்கெட்டுகளும் இருக்குது. இது கிட்டத்தட்ட 500 ரூபா அந்த குரக்கன்மா பேக்கெட் வந்து. அப்படியே நாங்கள் தொடர்ந்து இந்தியாவில் பார்ப்போம். வந்து நிலா அந்த கம்பெனியிலேருந்து செய்யணும். இது குரக்கன்மா, ஒடியல்மா, வேறு என்னம்மா இருக்குதாக்கா? சத்துமா, கோப்பி தூளுகள். அதெல்லாம் போத்திரிகள்லேயும் இப்படி அடைச்சிருக்குங்க. இந்த மிளகு தூளுகள் பாரு. இதெல்லாம் எண்ணெயும் இருக்குது. என்ன இன்னொரு கடையா? நல்லெண்ணெய் என்ன விலை? வெண்டைக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட்டும் இல்லையா? டிஸ்கவுண்ட் இங்கெல்லாம் பெனங்கிழங்கு, அவிச்ச பெனங்கிழங்கு இருக்குது. கிழங்கு சீசன் கொஞ்சம் முடிஞ்ச கொண்டு வந்தாலும் கிழங்கு இருக்குது பார்த்தீங்கன்னா. பெனங்கிழங்கு மற்றது. இது வந்து பாட்டி மிக்ஸ், மற்றது பூனேரி வறுத்த சிவப்பு அரிசி மாதிரி இருக்குது பாருங்க. அரிசி மேலே கொஞ்சம் பார்க்கவே ஒரு வித்தியாசம் இருக்குது. நிறைய வந்து இதில் குரக்கன் மாம்பழம் எல்லாமே அந்த பாட்டி மிக்ஸ் அந்த கோமணி தான் அவையல் வந்து செய்திருக்கணும். கோபி தூள்கள், சத்து மாக்கள் எல்லாமே இருக்குது. மோர் மிளகாய் இருக்குது. பூந்தியும் இருக்கு. என்ன பூந்தி நீங்கள் பெரிய ஆர்டர்களுக்கும் செய்து கொடுக்குறேன் நீங்களா? ஓ, டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். சாப்பிட்டும் பார்க்கலாம். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்க்கணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நெய் தானே சேர்த்துறோம் நீங்கள்? இதெல்லாம் கச்சான் பொரியல் இருக்குது. எள்ளூருண்டை. இது எள்ளூருண்டை அந்த போத்தில் எல்லாம் என்ன விட? 100 உருண்டை இருக்கு. என்ன
டேஸ்ட் பண்ணுறேன் டேஸ்ட் பண்ணி இல்லை நல்லா இருக்கு கச்சான் பார்க்கவே இவ்வளோ நல்லா இருக்கு. இது வந்து பூந்தி இது என்ன இது இதே நாங்கள் சீனி குடிச்சு விட்டா சரி என்ன ரைட் இதெல்லாம் போட்டு அடிச்சு வச்சிருக்கிறது இல்லை நாங்கள் இடிச்சு வச்சிருக்கோம் சரி சரியா இப்போ பூந்தி பொரிக்கிறதுக்கு அந்த தட்டுகள் இல்லாத ஆக்கள் அப்படி இப்படியாண்டா இப்படியே வாங்கி போடலாம் சரி ஈஸி இப்போ அதான் ஏன்டா இப்போ எல்லார்டையும் அந்த பொரிக்கிறத தட்டி இருக்காது அளவான ஓட்டை போட்டு அந்த பொரிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் இப்படியே வாங்கி நீங்கள் இதுக்குள்ள வந்து சீனி பானி காய்ச்சி தான் வச்சிருக்கீங்களா நல்ல விஷயம் இது பூண்டிக்கு உண்மையாவா இது சுகந்தான் இது நல்ல விஷயம் உண்மையிலே பெரங்குட்டான் அப்படியும் இருக்குது பெரங்கட்டி இப்போ ஒரு சில நேரங்களில் இந்த பனங்குட்டான் எல்லாம் எங்களுக்கு வந்து தேவைப்பாடாக இருக்கும் அந்த நேரங்களில் உண்மையிலுமே எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் குட்டானா எடுக்கிறதுல வந்து கஷ்டமாக இருக்கும் ஆனால் இப்படியான கம்பெனியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து எந்த நாளுமே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் ஃபோன் நம்பர் இருக்குது. இது மூலிகை என்னென்ன மூலிகை போட்டிருக்கக்கா இது பொன்னாங்கானி மற்றது சிறு கரிஞ்சீரகம் மற்றது வெந்தயம் கருவேப்பிலை வட்டி வேறு போட்டிருக்கேன் பூ வட்டி இது வந்து தொல்லை இருக்காது மற்றது வந்து முடி உதிர்றதை தடுக்கும் இப்போ நார்மலாக இப்போ தலையடிகள் அப்படியே இருக்கிறாங்களுக்கு நல்லது என்ன தொடர்ந்து பாக்கி கொண்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாங்கன்னா வேண்டி நம்மளோட இருக்கு இது நம்ம எங்களுக்கு நாங்கள் இப்போ தான் வளர்ந்து வரும் நன்றியோ வளர்த்தான் பண்ண வாழ்த்துக்கள் உண்மையிலுமே தான் என்னன்னு சொன்னால் இது புதுசாக இருக்குது பாபா மூலிகை என்ன வந்து செய்கிறது குடும்பம் செய்கிறது நல்ல விஷயமாக்கா நல்லது இப்படி நாங்கள் வீட்டில் இருக்கிறத விட இப்படி ஏதாவது ஒரு முயற்சி செய்யத்தானே வேணுமே என்ன இந்தியாவில் அப்படியே பார்த்தீங்கன்னா நெய்யும் அடுத்தது தயிரும் இருக்குது. 180 ரூபாய் அந்த தயிர் பாக்ஸ். நெய் என்ன வில்லை 150 ரூபாய் கொடுக்கும். நெய் எவ்வளோ காப்போதில் 1250 ரூபா. இது பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட உள்ளூர் உற்பத்தியெல்லாம் கொண்டு இதில் 9 தானியம் நான் சேர்த்துருக்கிறேன். எள்ளு பயறு கொள்ளு தினை கச்சான் கடலை சோளன் புறாக்கன் 9 தானியம் சேர்க்கப்பட்டிருக்கு. மிகவும் இப்போ சத்தான சாப்பாடு. மற்ற எள்ளுப்பாகு இருக்கு. எள்ளுப்பாகு கையால் அடிச்சு செய்கிறது. தெரியுது அவ்வளோ. முட்டமா எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். முட்டமா என்னென்னா கொஞ்சம் இந்த கட்டியல் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அப்படித்தான் நீங்கள் செய்யணும். நல்லெண்ணெய் கூட எவ்வளோத்துக்கு நாங்கள் சேர்க்கிறோமோ அவ்வளோத்துக்கு கட்டி வரும். நல்லெண்ணெயை குறைச்சோம்னு சொன்னால் கட்டி வராது. முட்டையும் நல்லெண்ணெயும் சேரைக்க அதில் கட்டி தன்மை வந்து ஒன்று தர்மபுரம். நீங்கள் தர்மபுரமா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விலாசம் ஃபோன் நம்பர்லாம் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கொள்ளலாம். முட்டைமா சத்துமா எல்லாம் வாங்கிக்கொள்ளலாம். கூட வேணுமென்னாலும் தரும். நீங்கள் பெரிய ஆர்டர்னாலும் தருவீங்க செய்தது. இப்போ வந்து இடையக்குள்ள ஒரு ஜூஸ் ஒன்று குடிக்கணும்னு ஆசைப்பட்டாச்சு. ஓ ஜூஸை குடிச்சு போட்டு நாங்கள் அங்கால போய் பார்ப்போம். ஓ அங்கால என்னென்னா மீட்டிங் என்ன முடியல, அதால் இதை ஜூஸை குடிக்க முடிஞ்சிடும். இந்தியாவில் அப்படியே பார்த்தீங்கன்னா பனைசார் உற்பத்திகள் ரெண்ட உடனே பனை வாசம் தான் அடிக்குது. ஒளியல் வாசம் தான் முழுக்கவே இருக்குது. உடைய தொப்பி இடியப்பத்தட்டு மூங்கில் குழல் இது குழல் புட்டு பாய் நல்ல பாய். உண்மையிலேயே வெக்க காலத்துக்கு இப்போ இந்த பாய் தான் படுக்கணும். கடவுப்பட்டியல் இருக்கு பாருங்க. இதில் சின்ன பட்டி இருக்கா? கொஞ்சம் சின்ன இதோட கொஞ்சம் சின்ன இருக்கா? என்ன இந்தியாலயம் அப்படியே பார்த்தீங்கன்னா
நீத பொடியை பாருங்க எப்படி இருக்கு இது மா வந்து அவிய வைக்கிறது நிறைய மா அவிய வைக்கலாங்களா இதுக்கு இது வந்து முழிச்சு நீத பொடி கால் மாரி இருக்கு தும்பு உற்பத்தி நிலையம் அருமையான முறையிலே இங்கே வடிவமைக்கப்படுகிறது வருகிறார்கள் பெற்றுச் செல்லலாம் என்பதை நாங்கள் இந்த தளத்தில் கூறிக்கொள்கிறோம். அந்த தொடர்ச்சியாக அம்மா இருக்கின்றார். 50 ரூபாயா? 50 ரூபாயா? இன்னும் இன்னொரு வேற நேரத்தில் எடுப்பாங்க என்ன இன்னொரு வேற நேரத்தில் எடுங்க எல்லாம் ஒரே நவீன யுகத்திலே பல்வேறு வகையான முறையிலே நாங்கள் எங்கள் ஊடகங்களை நாங்கள் சர்வே செய்வோம். அதே போலதான் இங்கே நாச்சிக்குடாவிலே அமையப்பட்ட ஒரு உற்பத்தியாளர் வருகிறதாக இருக்கின்றார். வாஷிங் லிக்விடோட இருக்கு அதாவது சலவை அருமையான முறையில் இருக்கின்றது. நல்ல ஒரு உற்பத்தி தூய சலவை திரவியம் தூய சலவை திரவியம் நாச்சிக்குடாவிலே அமையப்பட்ட திரவியம் தற்போது இங்கே இது வாங்கலாம் பாத்தீங்கன்னா உடுப்புகள் வந்து கால் மிதிகள் பேக்குகள் அந்த பொருட்கள் வந்து இங்கே ஹேண்ட் பேக்குகள் இருக்கட்டும் இப்படி பொக்கே எல்லாம் இருக்கட்டும் பொக்கே எல்லாம் இந்த சோப்பு அந்த அலைவர சோப்பு வந்து நாங்களே தான் இது உற்பத்தி செய்யறது சோப் ஹேண்ட் வாஷ் எல்லாமே என்ன விலை இந்த சோப் இதில் வந்து மண் பாத்திரங்கள் இருக்கு சின்ன சட்டி பானைகள் இருக்கு சோறு ஒரு சுண்டை அரிசி போட்டு காய்கிற அளவு பானை இருக்குது இதை பார்க்க ஆசையாக இருக்குது புட்டு 5 ஒரு சமைச்சல் சாப்பிட்ட ஞாபகம் தான் பெருது பெரிய உண்டியல் இருக்குது சின்ன உண்டியலும் இருக்குது பாருங்க மண் உண்டியல் கப்புகள் எல்லாமே இருக்குது சட்டியை பார்த்தீங்களா டிசைனை பார்த்தீங்களா அப்படி இருக்கு அந்த சூப்பராக இருக்கு எனக்கு தூக்கி பாருங்க மூடிய என்ன வெயிட் இப்படி பாருங்க இது கிட்டத்தட்ட 3-4 கிலோ அவி இருக்கு நல்ல பெரிய சட்டி இந்த கீழே விளிம்பு வைக்கிறேன் நல்லா விளிம்பு வச்சு மேலே என்ன விலை அந்த சட்டியை 1000 ரூபா சட்டியும் முடியும் 1000 ரூபா இது அங்காலயம் அப்படியே விதமாக இருக்குதுண்ணா அம்மா பார்த்தீங்கன்னா எங்கட நன்றி அம்மா நன்றியா எங்களோட அரசாங்க அதிபர் கூட வந்திருக்கிறேன் எல்லா உற்பத்திகளையும் வந்து எல்லார்டையுமே போய் இப்போ நேரடியாக பார்வையிட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படியே அங்கால பார்த்தீங்கன்னா நிறைய மரக்கண்டுகள் இருக்கிறேன் ஆனால் எல்லாம் இந்த பொக்கேண்டாலும் நல்ல குளிர்மையாக நல்ல பச்சை பசையில் இருந்தது அதோட வந்து மக்கள் வந்து கூடுதலாக காணக்கூடிய மாதிரி இருக்கு ஏன்னா சில வந்து கூடவே வேற வலிக்கலாம் பெரும்பாலும் நாங்களும் கூடிய பாகம் எல்லா இடங்களையும் பார்த்துட்டோம் ஏன்னா நாங்கள் இதில் இருந்து வீட்டை தான் வலிக்கிட போகிறோம் சுஜி வந்து பொட்டியெல்லாம் வேண்டியதாக எனக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் இதில் இருந்து வலிக்கிடுவோம்